வணக்கம். திருப்பூர் பக்கத்துல இருக்கிற நண்பர் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு. கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஜாதகத்த ஒரு ஜோசியர்ட்ட கொண்டு குடுத்திருக்காரு. அவரு பார்த்துட்டு, "உங்களுக்கு கல்யாண அமைப்பே இல்ல. உங்க வாழ்க்கை பூரா உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. நீங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுட்டு அப்படியே காலத்த ஓட்டிருங்க." அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு, ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டாரு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல இதையெல்லாமா நம்ம பார்க்க முடியும்? உங்களுக்கு வாழ்க்கையே கல்யாணமே நடக்காது அப்படின்னெல்லாம் சொல்ல முடியும். அப்படின்னெல்லாம் ஜாதகம் பார்க்க முடியுமா? ஜாதகத்துல சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜாதகம் அப்படிங்கிறது நீங்க போற பாதைய இந்த வழியில போங்க, சீக்கிரம் அந்த இலக்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி தானே தவிர, உங்க வாழ்க்கை கிடையாதுங்க. முதல்ல நீங்க ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா, ஜாதகத்த தூக்கிட்டு ஜோசியர்ட்ட போறத நிப்பாட்டுங்க. எல்லா ஒரு ஜாதகத்திலயுமே கண்டிப்பா ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்கும். ஆனா அந்த தோஷங்களுக்கு நிவாரணம், பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தீபம் வச்சு பக்தியோட தீபம் வைக்கிறதுதாங்க பரிகாரம். சில ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க. பெரும்பாலான ஜோசியர்கள் சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. இந்த கிரக தோஷம் உங்களுக்கு போகணும். இந்த தோஷம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா, ரூ. 25,000 போட்டு நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி எல்லாம் யாருமே தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரூ. 25,000 செலவு பண்ணி நீங்க தோஷத்த போக்கணும் கோயில்ல போய் அப்படின்னா, அது ஒரு வகையான லஞ்சம் மாரிதாங்க அது. எந்த கடவுளுமே அந்த மாரி எல்லாம் கண்டிப்பா செய்யாது. ஒரு கிரகநிலை தோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அதுக்கான கோயில்ல போய் பக்தியா தீபம் வைக்கிறது மட்டும்தாங்க பரிகாரமே தவிர, வேற எந்த பரிகாரமே கிடையாது. அப்படி ஏதாவது ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னா, அவங்க உண்மையானவங்கன்னு நெனச்சுக்கங்க. இந்த கோயில் இந்த இந்த தோஷம் இருக்கு. நீங்க இந்த கோயில்ல போய் இவ்வளவு தீபம் வைங்க. நல்லா வலம் வந்துட்டு பக்தியோட கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க தாங்க உண்மையான ஜோதிடரே. உங்களுக்கு திருமணம் தள்ளி போய்க்கிட்டே இருந்தா, நான் சொன்ன மாரி குலதெய்வ கோயில்ல 12 அமாவாசை நல்ல சுத்தமான நீங்களா செக்கெண்ணெய் ஆட்டுன நல்ல எள்ளெண்ணெயில போய் தீபம் வைங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்சா பச்சரிசி ஓரம் அங்க கோயில்லயே எறும்புகளுக்கு போடுங்க. அது முன்னோர்களுக்கு போய் சேரும். ஏன்னா குலதெய்வங்கிறது முன்னோர்கள் தான். முன்னோர்கள் செய்த பாவங்கள் தான் நம்மள வந்து கிரக தோஷங்களா தாக்கும். அதனால அந்த பரிகாரங்கள நீங்க பண்ணுங்க. அன்னதானத்த விட மிக சிறந்த பரிகாரம் வேற எதுவுமே இல்லைங்க. நம்மளோட செல்வாக்குக்கு 1000 பேருக்கெல்லாம் அன்னதானம் போட முடியாது. அதனால 1000 உயிர்களுக்கு நம்ம அன்னதானம் போடுவோம். அத நீங்க குலதெய்வ கோயில்ல நீங்க செய்யுங்க. கண்டிப்பா கிரக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுத்து உங்களுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும். அது இல்லாம ஒரு நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா, வேற ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்ததுன்னா, அந்த கோயில்ல போய் மனசார பக்தியோட தீபம் வச்சுட்டு வழிபட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அசைவத்த தவிர்த்துருங்க. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, புலால் மறுத்தல்ல. நீங்க முடிஞ்சா அந்த 10 குறள படிங்க. அதுல ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு, நீங்க பிற உயிர்கள கொன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா, 1000 வேள்விகள் செஞ்சாலும் அதுல ஒரு பயன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க அசைவம் சாப்பிட்டுட்டு 24 மணி நேரம் கோயில்லயே போய் தீபம் வச்சீங்கனாலும் எந்த பயனும் கிடையாதுங்க.